அதெல்லாம் சரிப்படாதுங்க. ஏன் சரிப்படாது? அதில் என்ன கஷ்டம்? சொல்லு பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு வரப்போற மொத்த பணத்தை குடுத்துட போறீங்களா? ஆமாம். 5,00,000த்தையுமா? ஆமான்னு சொல்றேன். எனக்கு இதில சம்மதம் இல்லைங்க. இந்த காலத்துல வயசான யாருமே முட்டாளா இல்லை. நமக்கு பிடிமானம் பணம் தான். அதையும் குடுத்துட்டு என்ன செய்ய போறோம்? என்னை கொஞ்சம் பேச விடுறியா? சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல எனக்கு ரிட்டயர்மெண்ட் இல்லையா? ஆமாம். நான் ரிட்டயர் ஆனா மொத்த பணம் 5,00,000ம் பென்ஷனா கிட்டத்தட்ட 6,000 ரூபாயும் கிடைக்கும். சரி. நமக்கு மகன் இல்லை. சரோஜினி ஒரே ஒரு பொண்ணு தான். நீங்க விஷயத்துக்கு வாங்க. சரோஜினி போன வாரம் இங்க வந்திருந்தப்ப என்ன சொன்னா? அம்மா யோசிக்க தொடங்கினாள். அப்பா வாடகை கொடுத்து மாளல்ல. திடீர்னு 500 ரூபாய் அடிச்ச அடியில் ஏற்றிட்டான். 2 பேர் சம்பாதிச்சாலும் வைத்திய செலவு, வீட்டு பட்ஜெட், பசங்க படிப்புன்னு மூச்சு முட்டுது. நீ வந்த விஷயத்தை சொல்லுமா? சொந்தமாக ஒரு வீடு கட்டிடலாம்னு அவருக்கு ஆசை. செய்யுங்க. நீ இருடி. இருக்கிற செலவுகளை சமாளிக்க முடியலைங்கிற. சொந்த வீடு கட்ட பணத்துக்கு எங்கே போவ? அப்பாவை தான் நம்பி இருக்கேன். நான் எவ்வளோமா செய்யணும்? மேக்சிமம்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு யாருப்பா இருக்கா? சரி, மாப்பிள்ளை கிட்ட பார்த்துக்க சொல்லு. ஃப்ளாட் தானே? ஆமாம்ப்பா. தேட ஆரம்பிங்க. நான் பண விஷயம் பற்றி யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றேன். இதுதான் போன வாரம் நடந்த கதை. இதை பாரு. நம்ம 2 பேர் காலம் கழிஞ்சா நம்மக்கிட்ட இருக்கிற அழுக்கு துணி கூட நம்ம சரவுக்கு தான் இல்லையா? ஆமாம். நாளைக்கு அவளும் மாப்பிள்ளையும் வரட்டும், பேசிடலாம். நாம் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம்? இப்போ நமக்கு வீட்டுக்கு என்ன செலவாகுது? கிட்டத்தட்ட 8,000 ரூபாய். என் சம்பளம் என்ன? பிடித்தம் போக 9,500 வருது. பேங்கில் என்ன சேமிப்பு? பெருசாக ஒன்றுமில்லை. அதிக செலவில் அடிச்சுக்கிட்டு போகுது. சரி, சரோ வரட்டும். நாளைக்கு எல்லாத்துக்குமா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். மறுநாள் ஞாயிறு காலை 8:30க்கு சரோவும் மாப்பிள்ளையும் வந்து விட்டார்கள். கோயிலுக்காமா? ஆமாம்ப்பா. குழந்தைகள் வரலையா? தூங்குதுங்க. மாமியார் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். சரி, டிஃபன் சாப்பிட வாங்க. இட்லி வடை ஆவி பறக்க இருந்தது. மாப்பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ணினேன். காலையில் வந்து உட்கார்ந்தார் அப்பா. உட்காருங்க மாப்பிள்ளை. நீயும் வாமா சரோ. இருவரும் உட்கார. உங்கள் வீடு தேடுற படலம் எந்த மட்டில் இருக்குது? ரெடிமேட் ஃப்ளாட்ஸ் நிறைய இருக்குமாமா. எனக்கு சரவுக்கும் சாயங்காலம் ஆனால் இதுதான் வேலை. தண்ணி வசதி, ட்ரைனேஜ், போக்குவரத்து, லோக்காலிட்டி எல்லாம் பார்த்தா டீசெண்டாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து 7 லட்சம் வருதுமாமா. எவ்வளோ சதுர அடி? 600. பரவாயில்லையே, சீப்பாக இருக்கே. அவன் தெரிஞ்ச பில்டர். லேண்ட் காஸ்ட் குறைச்சி தரான். ஒரு ஃப்ளாட் கட்டி முடிக்கிற நிலையில் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கார்னர் வீடு. காற்று நல்லா இருக்குது. சரி, உங்கள் சோர்ஸ் என்ன? அவுட் சைட் லோனும் நகைகளும் சேர்ந்தால் 2.5 லட்சம் பெறட்டலாம். நகைகளை தொடாதீங்க. உங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. லோன் மட்டுமா 2 லட்சம் ரூபாய்க்கு வருமா? மாச பிடித்தம் 3000 போகும். அது பரவாயில்லை. இப்போ வாடகை 2,500 ரூபாய் தரமே. சரியாக போயிடும் ஏறத்தாழ. கையை ரொம்ப கடிக்காது. ஆனால் அப்பா, பெரிய அளவுக்கு நீங்கள் கை கொடுத்தாதான் சொந்த வீட்டை பற்றி எங்களால் யோசிக்கவே முடியும். நான் உங்களை வர சொன்னதே அதுக்கு தான். சொல்லுங்கப்பா. எனக்கு 2 மாதத்தில் ரிட்டையர்மெண்ட். மொத்த பணம் 5 லட்சம் வரும். இப்போ மாப்பிள்ளை பணம் பெரட்டி 1 லட்சம் அட்வான்ஸ் பண்ணிடட்டும். என் பணம் வந்ததும் அப்படியே தந்துடுறேன். அப்படியே வா. அதை எங்களுக்கு தந்துட்டு நீங்களும் அம்மாவும் என்ன செய்ய போகிறீங்க? பென்ஷன் 6,000 வருதுமா. ஆனால் குடும்ப செலவு 8,000 ஆகுதுடி சரோ. இந்த வீட்டில் இருந்தால் தானே அவ்வளோ ஆகும். பின்ன எங்கே போவோம்? நமக்கு ஒரு பிள்ளையா இருக்குது. ஏம்மா, நான் இல்லையா? என்கிட்ட நீயும் அப்பாவும் வரக்கூடாதா? ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நீங்கள் வாங்க போகிறது சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட். அதில் வாழ போகிறது நீங்கள், சரோ, 2 குழந்தைகள், உங்கள் அம்மா. தவிர நாங்களும் வந்தால் நின்றுக்கிட்டா தூங்க முடியும். தினமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா. இதை பாருமா, அது சாத்தியமும் இல்லை, நல்லாவும் இருக்காது. உன் மாமியார் அங்கே இருந்தாகணும். ஏன்னா மாப்பிள்ளை ஒரே பிள்ளை. அது மாதிரி உங்களுக்கு நானும் ஒரே பொண்ணு தானேப்பா. சரிப்படாதுமா. என்னை பேச விடு. நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல. 4 கிலோமீட்டர் தள்ளி பிரமாதமாக ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டுறாங்க. அங்கே எல்லா வசதிகளும் வைக்க போகிறாங்க. பணம் உள்ளவங்க மட்டும்தான் என்ரோல் பண்ணிக்க முடியும். முதியோர் இல்லம் போகிறதுக்கு உங்களுக்கு என்னப்பா தலையெழுத்து? அப்பா சிரித்தார். சரோ, நீ எந்த காலத்தில் இருக்க? இப்போ எல்லாம் முதியோர் இல்லம்னா கேவலம் இல்லை. துரத்தி விடப்பட்ட பெரியவங்க வாழ வர இடம்னு ஒரு பரிதாப பார்வை இல்லை. இருக்கிற நாட்களை நிம்மதியாக கழிக்கணும்னு நிறைய வயசானவங்க ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்பா, ஒரு நபருக்கு 2,000 தந்தா இந்த புது இல்லத்தில் பிரமாதமாக ட்ரீட்மெண்ட்டாம். ஏதோ சேரிட்டி பணம் இருக்குது போல் இருக்குது. எனக்கும் அம்மாவுக்குமா சேர்த்து 4,000 போச்சுன்னா கூட மீதி 2,000 இருக்குது. உனக்கு சொந்த வீடு கட்டிட்டு செலவுக்கு பத்தலைன்னா வாங்கிக்கோ. சரோ பேசவில்லை. யாருக்கும் கஷ்டமில்லை. வீடுன்னு ரிட்டையர்டு ஆனாலும் ஓய்வில்லை. பால் கார்டு, ரேஷன், லைட் பில்லு, டெலிஃபோன் பில்லுன்னு ஓடணும்.
வரவங்க போகிறவங்கன்னு செலவு கூடும். உங்கள் அம்மா சமையல் பண்ணணுமேனு அழுத்துக்க வேண்டாம். நம்மளால் ஆன உதவிகளை தேகத்தால் அங்கே செஞ்சிடுறது. என்ன சொல்கிற? சரோ மௌனமாக இருந்தாள். இந்த முடிவை எடுத்தா உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். என்னம்மா? சரிப்பா, மாப்பிள்ளை நீங்கள் பணம் பரட்டி அட்வான்ஸ் கட்டிட முடியுமா? அதில் கஷ்டமில்லை மாமா, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காட்டி லோனுக்கு அப்ளை பண்ணிட்டா 15 நாளில் கொஞ்சம் சேங்ஷன் ஆகும். நீங்கள் அப்பா கிட்ட பேசிட்டுருங்க. சரோஜினி உள்ளே வந்தாள். எனக்கு பயமாக இருக்குடி சரோ. எதுக்குமா? அப்பா சொல்கிற யோசனை பளிச்சுன்னு நல்லா தானே இருக்குது. நான் நினச்சது வேறு மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நிரந்தரமாக அப்பா வரமாட்டேன்னு சொல்கிறாரே. உன் மாமியார் கிழவி வீட்டோடு இருக்காளே, அதை சொல்லு. அது படுத்துகிற பாடு ரொம்ப அவஸ்தையாக இருக்குமா? இவரை விட்டா அதுக்கு போக்கிடமும் இல்லை. நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்டுரு. என்கிட்ட ஏது பணம்? அதுக்கிட்ட சல்லி காசு இல்லை. என் தலையெழுத்து. சரி வா, வெளியில் போகலாம். காலையில் சந்துரு எழுந்து விட்டான். சரோ, நீ எழுந்திருக்கல? நேரமாச்சு. முடியலைங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு போட போறியா? சரோ பதறி எழுந்தாள். லீவா? யாருக்கு இருக்குது? ஒரு நாள் போகலைன்னா கூட லாஸ் ஆஃப் பே தான். சமாளிக்க முடியுமா? நமக்கெல்லாம் அலுப்பு சலிப்பு கூடாது. தலையெழுத்து. எழுந்தது 7 மணிக்கு. சரோ சமையல் கட்டு பக்கம் வர இருண்டு கிடந்தது. என்னங்க, அத்தை எந்திரிக்கலையா? என்னை கேட்டா, என்னங்க இது, மணி 7 ஆச்சு. இனி எப்போ சமைச்சி பசங்களை ரெடி பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு போவேன்? இரு பார்க்கலாம். சந்துரு உள்ளே வந்தான். அம்மா 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 முனகளோடு எழுந்து உட்கார்ந்தாள். நீ எழுந்திருக்கலையாம்மா? முடியலப்பா, இருமல் உலுக்கி எடுத்துருச்சு. நான் தூங்கும்போதே 2:30 மணி. அலாரம் அடித்தது தெரியலப்பா. சந்துரு ஒன்றும் பேசவில்லை. இருமல் அடங்குறதே இல்லடா தம்பி. மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு மருந்து வாங்கி தந்தனே, அது கேட்கலை. டாக்டர்கிட்ட காட்டினா சரியாகும். சந்துரு பதில் பேசவில்லை. டாக்டர்கிட்ட போனால் அவர் ஃபீஸ் ஒரு முழுநீள மருந்து பட்டியல் குறைந்தபட்சம் 500 ஆகும். இதில் எக்ஸ்ரே இசிஜின்னு தொடங்கினா சத்தோம். சரோஜினி கதவருகில் நின்று ஆரம்பித்தாள். அதிகமாயிட்டா செலவும் அதிகம்தானேம்மா. இதை பாருங்க, நான் லேட்டாக போய் மெமோ வாங்க தயாராக இல்லை. குளிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை. பசங்களுக்கு பிரெட்டை வாங்கி கொடுத்து அனுப்புங்க. வேண்டாம்மா, நான் ஒரு பொங்கலாவது பண்ணித்தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. இருமிக்கொண்டே எழுந்தாள் அந்த அம்மா. உள்ளே போனாள். சரோ, முடியல போலிருக்கு, நீ போய் செய்யேன். தாராளமா, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து லீவே போடுறேன். ஆனால் சம்பளம் இல்லாத லீவு போடட்டுமா? சந்துருவால் பதில் சொல்ல முடியவில்லை. இதை பாருங்க, நான் சொன்னால் கோவப்படக்கூடாது. உங்கள் அம்மாவால் நாக்கை அடக்க முடியல. முந்தா நாள் ஆஃபீஸில் ஸ்வீட் பாக்கெட் தந்தாங்கன்னு கொண்டு வந்து வச்சிங்களா? ஆமாம், அதையெல்லாம் தின்னு தீர்த்தது உங்கள் அம்மா தான். எப்படி இருமல் குறையும்? நாமே இழுத்து விட்டுக்கிட்டா விமோசனமே இல்லை. அம்மா மறைந்து நின்று சகலமும் கேட்டாள். அடிப்பாவி, நீயும் உன் குழந்தைகளுமா அதை தின்னுட்டு அபாண்டமா என் மேலே பழி போடுறியே. என் பிள்ளை உன் கைபொம்மையா ஆயிட்டானே. காலை 5 மணிக்கு எழுந்தபோது கரண்ட் இல்லை. என்னங்க, அந்த எமர்ஜென்சி லைட்டை கொண்டு வந்து சமையல் கட்டில் வைங்க. எதுக்கா? உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா? எனக்கு சமையல் ஆக வேண்டாமா? நீ கஷ்டப்படாதே கமலா, வெளியில் பார்த்துக்கலாம். வேண்டாம், ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு கெட்டுரும். கொண்டாங்க. அப்பா அதை எடுத்து போட்டார். எரியவில்லை. அடடா, சார்ஜ் பண்ணலை போலிருக்கு. சரி, சிம்னி விளக்கை எடு. அதுக்கு திரி போடலை. திரியும் வீட்டில் இல்லை. என்ன கமலா நீ? நான் என்ன செய்வேன்? மறந்துட்டேன். இப்போ புரியுதா? ஹோமுக்கு போயிட்டா இந்த கஷ்டம் எதுவும் இல்லை. கரண்ட் எங்கேயும் போகும். சரி, நீ எழுந்து வேலை செய்ய வேண்டாமே. எனக்கு லீவு இப்போ இருக்குது, நான் போட்டுறேன். 8 மணிக்கு குளிச்சுட்டு வெளிச்சம் வந்த அப்புறம் செய். ஏற்கனவே சூடு தாங்கல, நான் செத்தேன் இன்னைக்கு. 6:30க்கு கதவு தட்டப்பட்டது. அப்பா திறந்தார். சார், நான் தான் ராஜேந்திரன். நல்ல காலம் வந்தியே, ஏன் கரண்ட் இல்லை? அதை சொல்லதான் சார் வந்தேன். நம்ம ஃபேக்ட்ரி பக்கத்தில் குப்பையை எரிக்கிற ஏரியாவில் பெருசாக ஃபயர் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரில் தீப்பிடிச்சு போச்சு. காலையில் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டுதா? ஆமாம், இதுதான். கரண்ட் வர 3 நாள் ஆகும். ஐயோ, சொல்லத்தான் வந்தேன். அவன் போய்விட்டான். இப்போ என்னங்க செய்கிறது? அரைச்சி விட்டாதான் சாம்பார் உங்களுக்கு பிடிக்கும். அம்மியில் அரை. கொன்னுடுவேன் உங்களை, புரியுதா? எங்கள் அம்மா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காலத்தில். சரி, இப்போ என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்க. நாம் 2 பேரும் வரலன்னு நம்ம பொண்ணுக்கு ரொம்ப நாளாக மனக்குறை. ஆமாம், இப்போ போயிடலாம். 3 நாள் இருந்துடுவோம். அவளுக்கு லீவு இல்லைங்க. அவள் இல்லாமல் அவங்க வீட்டில் எப்படி? என்ன சம்பளம் கட்டாகும், அதை நாம் கொடுத்துட்டா போச்சு. என்ன சொல்கிற? சரிங்க, அந்த கிழவி இருப்பாளே. எந்த கிழவி? சரோவோட மாமியார் கிழவி. தப்பு கமலா, உன்னை மாப்பிள்ள கிழவின்னு சொன்னால் ஒப்புக்குவியா? நாம் போகிறோம்னு அந்த அம்மா வெளியில் போக முடியுமா? இந்த மாதிரி சராசரி புத்தி வேண்டாம் உனக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னங்க, சரோஜினி நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தன் மாமியாரை ரொம்ப குறை சொல்கிறா. அது பெரிய தப்பு. பத்தாக்குறைக்கு நீயும் அவளை ஏற்றி விட்டு அனுப்புகிற. கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், கண்டுக்காதீங்க. பெத்த தாய்கிட்ட சொல்லாமல் ஒரு பொண்ணு யார்கிட்ட சொல்லுவா?
பெத்த தாய்கள் இப்போ எல்லாம் நல்லதே செய்கிறதில்ல பெண்களுக்கு. குத்தி விட்டு கூத்து பார்க்குறாங்க. நீ அந்த லிஸ்ட்டில் சேர வேண்டாமே. கமலா பேசவில்லை. புறப்படு. இருவரும் குளித்து தயாராகி கதவை பூட்டி கொண்டு ஆட்டோ பிடித்தார்கள். வழியில் இறங்கி நிறைய சோன் பப்படி பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டார்கள். சரோஜினி வீட்டு வாசலில் ஆட்டோ நிற்க சரோஜினி கைப்பையுடன் படி இறங்கி கொண்டிருந்தாள். ஆட்டோவிலிருந்து இறங்கும் அப்பா அம்மாவை மனசு கொள்ளாத சந்தோஷத்துடன் பார்த்தாள். அப்பா அம்மா என்ன திடீர்னு? வாங்க மாமா அத்தை வாங்க. 3 நாளைக்கு கரண்ட் வராதான் மாப்பிள்ளை, அதான் இங்கே வந்துட்டோம். உள்ளே வந்தார்கள். வாங்க சம்மந்தி. நமஸ்காரம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரோ இப்படி வா. சரோஜினி அவசரமாக வந்தாள். என்ன செய்ய போற? லீவு தான். சம்பளம் போனால் போகட்டும். எங்கள் அப்பா வரதே அதிசயம். வீட்டில் மாவு இல்லை. அப்பாவோட டிஃபன் நேரம் இது. அவருக்கு பசி தாங்காது. இட்லி தோசைக்கு எப்பவும் ஏற்பாடு பண்ணிக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, யார் கிரைண்டர் போடுறது? நான் ஆஃபீஸ் விட்டு வந்து போட முடியுமா? உங்கள் அம்மா ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அப்பாவுக்கு பொங்கல் உப்புமா இதெல்லாம் பிடிக்காது. சப்பாத்தி அதைத்தான் செய்யணும். நீங்கள் லீவு போடுறீங்களா? இல்லை சரோ, கீ என் கையில், பிரச்சனையாயிடும். கேஷ் டியூட்டி வேற. நீ தான் இருக்கியே, பார்த்துக்கோ. குழந்தைகள் தாத்தா பாட்டியிடம் அரட்டை அடித்து கொண்டிருக்க அம்மா காஃபி போட்டு விட்டாள். சரோ, காஃபியை கொண்டு போய் கொடுமா. வரேன். சரோஜினி வந்தாள். ஏன் காஃபி இப்படி கருப்பாக இருக்கு? ஸ்ட்ராங்காக போட்டேன். கசப்பாக இருந்தால் அப்பாவுக்கு பிடிக்காது. பாலில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சுங்க. எக்ஸ்ட்ரா பால் வாங்கிக்கலாம். பாவம் அப்பா, வராதவர் வந்திருக்கார். எடுத்து கொண்டு போனாள். சந்துரு புறப்பட்டு விட்டான். சாரி மாமா, லீவு போட முடியாத பொசிஷன். பரவாயில்ல மாப்பிள்ள, இது எதிர்பாராத விசிட். உங்கள் ரொட்டீன் பாதிக்க வேண்டாம். நீங்கள் புறப்படுங்க. சந்துரு போய்விட்டான். சரோ சப்பாத்திகளை சூடாக போட்டு எடுத்து கொண்டு வந்தாள். நெய் சர்க்கரை போடட்டுமாப்பா? இன்னும் எதுவுமே ஆகலை. இப்போ எனக்கு டிஃபனுக்கு என்னம்மா அவசரம்? நீங்கள் 8க்கு காலையில் சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். லேட்டானா தப்பில்லம்மா. எது இருந்தாலும் கொடு, பிரச்சனையே இல்லை. சரோ உள்ளே வந்தாள். ரிக்ஷா வரல, பசங்களை நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா? போகிறேன்மா. பாட்டி பேத்திகளோடு புறப்பட்டாள். ஸ்கூல் பக்கமா சரோ? 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்பா. நடந்து போகிறாங்களா? ஆமாம். வெயிலாக இருக்குமா? உங்கள் மாமியாரால் முடியுமா? நான் கொண்டு போய் விடுறேன். என்னங்க நீங்கள்? நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? வாங்கடா பசங்களா, தாத்தா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. அவர் குழந்தைகளுடன் புறப்பட்டு போக மாமியார் இருமிக் கொண்டே உள்ளே போனாள். அப்பாவுக்கு சொன்னாலும் புரியாது. கிளவி ஸ்கூலுக்கு போயிட்டா வர 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம். எப்பவும் நம்ம மூக்குக்கு அடியில் வந்து உட்கார்ந்துருக்கும். அவரும் இல்லாத நேரம் சுதந்திரமாக இருக்க முடியுதான்னு பாரேன். சரி, நீதான் சமைக்கிறியா தினமும்? இல்லைம்மா, எனக்கு நேரம் இல்லை. அதானே உழைச்சி கொண்டு வந்து கொட்டுறியே. சும்மா இருக்கிறவங்க செய்யட்டுமே. உள்ளே மாமியார் காதில் அது விழுந்தது. ஆமாம், அது கழுத்தில் பளபளன்னு ஒரு செயின் தொங்குதே. அது ரொம்ப நாளாக இருக்குமா? 5 சவரன். இந்த வயசில் இதுக்கேன் நகை? வீட்டை சாக்கா வச்சு அதை பிடுங்கிறேன் பாரேன். என் பொண்ணா கொக்கா? சரி, வீட்டு விஷயத்தை சொல்லிட்டியா? எதுக்கு? கிரகப்பிரவேசத்தன்னைக்கு சொன்னால் போதாதா? அதுக்கு முன்னால் தெரிஞ்சு என்ன வேணும்? இது லட்சமாக வச்சிருக்கா? அப்பா உள்ளே நுழைந்தார். அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? அப்போவே வந்துட்டேன். தெருமுறை தாண்டினதும் ரிக்ஷா வந்துடுச்சு. ஏற்றி விட்டுட்டேன். சரிம்மா, நான் சமையலை தொடங்குறேன். நான் பண்ணித்தரேன் சரோ. அம்மா புறப்பட கமலா 1 நிமிஷம் வா. என்னங்க? அருகில் வந்தாள். நீ யாரு? கேள்வி புரியல. இந்த வீட்டில் திடீர்னு வந்துட்டு சமையல் கட்டில் நுழைய நீ யாரு? இது நம்ம பொண்ணு வீடுங்க. நமக்கு சொந்த வீடாகவே இருந்தாலும் வாடகைக்கு ஒருத்தர் குடித்தனம் இருந்தா அவங்க வீட்டு கிச்சனில் நீ நுழைஞ்சு செய்வியா? கேட்டா எங்கள் வீடுன்னு சொல்லுவியா? விட்டுருவாங்களா? எதுக்கு எதை இணைக்கிறீங்க? இதை பாரு, உன் பொண்ணு அவள் மாமியார் இருக்காங்க. நீ மூடிக்கிட்டு இரு, புரியுதா? சரோ உள்ளே போனாள். சரோ, நான் சமையல் பண்ணிக்கிறேன். நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இரு. உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, பண்ணி போடலாம். 4 வார்த்தை பேசுவதற்குள் 8 முறை இருமல். சரோ, இங்கே வா. என்னப்பா, ஏன் இப்படி இருமுறாங்க? மருந்து கொடுக்கலையா? மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு காஃப் சிரப் வாங்கி தந்திருக்கார் அவர். பத்தாதும்மா, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ. 2 பேருக்கும் நேரம் இல்லைப்பா. உங்கள் டாக்டர் காலையில் வருவாரா? 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருப்பார். இன்னைக்கு கூட்டிகிட்டு போ. அவகிட்ட பணம் வேண்டாமா? அவள் என்ன பண்ணுவா பாவம்? அவ தானே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியிருக்கு. அம்மா அடிக்குரலில் பேச, ஏன் மாப்பிள்ளை இவளை விட்டுட்டு ஓடிட்டாரா? என்னங்க? ஏண்டி, எல்லா குடும்பத்துலேயும் ஆம்பளை மாடு மாதிரி உழைக்கிறான். ஆனால் பொம்பளைங்க நான் செஞ்சேன்னு பேசுகிறீங்க. நாங்களெல்லாம் எதுக்கடி இருக்கோம்? ஐயோ, மெதுவாக பேசுங்களேன் சரோ சொல்ல. ஏன், இதில் என்ன ரகசியம்? நீ உட்காரு சரோ. இழைச்சிட்டா பாவம். அவளை உட்கார வைக்காதே. நீ போய் உன் மாமியாருக்கு உதவி பண்ணுமா. நானும் வரேன். நில்லடி, நீ இங்கே இரு. 10 மணிக்கு சமையல் முடிந்து விட்டது. அப்பா சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டார். எங்கேப்பா? உன் மாமியாரை கூப்பிடு. எதுக்கு? கூப்பிடேன். சரோ குழப்பத்துடன் உள்ளே போனாள். உங்களை எங்கள் அப்பா கூப்பிடுறார். மாமியார் வந்து நின்றாள். என்னங்க? புறப்படுங்க. ஒரு நடை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். ஐயோ இல்லைங்க, சந்துரு வந்துட்டு
தப்பில்லை, நான் உங்கள் சகோதரன் மாதிரி தான். ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன், ரெடியாக இருங்க. வாசலுக்கு அப்பா வர கமலா ஓடி வந்தாள். இது உங்களுக்கு தேவையா? அதில் எந்த தப்பும் இல்லை. உன் பொண்ணு கூட்டிகிட்டு போக மாட்டா. மாப்பிள்ளைக்கும் அக்கறை இருக்கிறதா தெரியல. எனக்கு சரியா படலை. ஏன் செய்யக்கூடாதா? படி இறங்கி போனார். அப்பா எதுக்குமா போகிறார்? கேட்டபடி சரோவர நினச்சது நடக்கணும். எல்லாருக்கும் ஒரு வழின்னா உங்கள் அப்பாவுக்கு வேற வழி. இவரை கட்டிட்டு நான் படுற வேதனை. சரி சரி உள்ளே வா. 10 நிமிடங்களில் ஆட்டோ வந்து விட்டது. அவங்க ரெடியா சரோ? வந்துட்டேன் சம்மந்தி. நானும் வரட்டுங்களா? கமலா கேட்க, வேண்டாம், உன் பொண்ணு கூட தனியாக பேச வாய்ப்பு வந்திருக்கு, விடாதே. நீங்கள் வாங்கம்மா. அந்த அம்மாவுக்கு ஆட்டோவில் முழங்காலை மடித்து ஏற முடியவில்லை. கை கொடுத்து அப்பா தூக்கி விட்டார். ஆட்டோ புறப்பட்டது. 10 நிமிடங்களில் நர்சிங் ஹோமில் இருந்தது. கூட்டமில்லை. டாக்டர் பரிசோதித்தார். எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் சார். இப்போவே எடுத்துடலாமா? தாராளமாக. அடுத்த 1 மணி நேரத்தில் பிளட், யூரின், எக்ஸ்ரே, இசிஜி என சகலமும் சேகரிக்கப்பட்டது. ஏறத்தாழ டாக்டர் ஃபீஸும் சேர்த்து 1000 ரூபாய். தவிர ஆரம்ப மருந்துகள். ரிப்போர்ட் வாங்கினப்புறம் நிலைமையை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் தொடங்கலாம். நிறைய டெஸ்ட் எடுக்கணும். இந்த அம்மா உடம்பு அலுங்கக்கூடாது. சரி டாக்டர். வெளியே வந்தார்கள். போலாமா? அந்த அம்மா சட்டென அழத் தொடங்கினாள். ஏம்மா, ஏன் அழறீங்க? எனக்கு அண்ணன் தம்பிகள் இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சகோதரனை கடவுள் தந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம். ச்சே, ஏன் அப்செட் ஆகிறீங்க? இனிமே வீட்டில் போய் எந்த வேலையும் செய்யாதீங்க. பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அது முடியாதுங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. குழந்தைகள் வேற. அதெல்லாம் அவங்க பொறுப்புமா. சின்ன வயசு தானே, கஷ்டப்படட்டுமே. பாவங்க. சரவும் செய்யத்தான் செய்கிறா. அவளுக்கும் மனுஷ உடம்பு தானே. அலுப்பு சலிப்பு இருக்காதா? அப்பா பேசவில்லை. போகலாம். இருவரும் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தார்கள். உங்களுக்கும் இந்த ஒரு பிள்ளைதான்? ஆமாங்க. 4 பெத்தாலும் நாய்ப்பாடு. ஒன்று இருந்தாலும் போக்கிடம் இல்லை. எப்படி இருந்தாலும் சங்கடம்தான். வீடு வந்து சேர சரோ அவங்களை படுக்கவை. பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டர் உத்தரவு. போ. சரிப்பா, நீங்கள் வாங்க. சரோஜினி எரிச்சலுடன் நடந்தாள். எவ்வளோப்பா செலவு? 1000 ரூபாய் ஆச்சுமா. இனிமே ரிப்போர்ட் வந்ததுமே ட்ரீட்மெண்ட் தொடங்கணும். அதுக்கு வேற ஆகும். ஆகத்தான் செய்யும். பணத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. 2 பேரும் வேலை பார்க்குறீங்க இல்லையா? லோன் ஏதாவது போடுங்க. லோன் போட்டால் பிடித்தம் போகாதா? அவள் என்ன செய்வா? அம்மா சட்டனை கேட்க, இதை பாரு, இந்த மாதிரி ஸ்டைலில் பேசுகிறதே நீ நிறுத்து. அவள் என்ன, மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா செய்கிறது அவர் கடமை. பெத்த தாயை விட்டுற முடியுமா? அதுக்காக விரலுக்கு தக்கதானே வீங்க முடியும். அந்த அம்மாவுக்கு பெரிய வியாதி எதுவும் இல்லை. ஏதோ 1000 2000 செலவாகலாம். 2 பேர் சம்பாதிக்கிற வீட்டில் அந்த பணம் பெரிய தொகையா எனக்கு தெரியல. அம்மா உள்ளே எட்டி பார்த்தாள். மாமியார் படுத்திருக்க குரலை தலைத்து கொண்டாள். இதை பாருங்க, இது சரவோட குடும்ப விவகாரம். நீங்கள் ஓவராக தலையிடாதீங்க. நமக்கு இந்த பாரம் அவசியமில்லை. சரிடி, நாளைக்கு மொத்த பணம் வந்துட்டா வீடு கட்டிக்க சரவுக்கு தான் தரப்போகிறோம். செய்கிறவங்க நல்லதை சொல்லலாம். இதை பாரம்மா சரோ, இனிமே அவங்கள வேலை செய்ய விடாதே. நீ கஷ்டப்பட்டாலும் தப்பில்லை. ஏன்னா நாளைக்கு நோய் பெருசானா கஷ்டம் உனக்கு தான். அவளும், நீ பேசாதே. நீ உன் பொண்ணு ஒருத்தியோட கண் வழியாவே உலகத்தை பார்க்காதே, புரியுதா? மாலை மாப்பிள்ளை வந்தார். சரோ சகலமும் சந்துருவிடம் சொல்ல சந்துரு வந்தான். அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் செலவு பண்ண பணத்தை அடுத்த வாரம் தந்துடுறேன். அப்பா கேட்டாரா? இல்லை, ஆனால் நமக்கு தர கடமை இருக்கு இல்லையா? கரெக்ட் மாப்பிள்ளை. பெத்த தாய்க்குன்னு வரும்போது நாமே செஞ்சா ஒரு ஆத்ம திருப்தி. நீங்கள் பணம் வந்தப்ப கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். மறுநாள் காலை அலாரம் அடிக்க மாமியார் எழுந்து விட்டாள் வழக்கம் போல. அவள் சமையல் கட்டுக்குள் போவதை பார்த்தார் அப்பா. கமலா, கமலா. என்னங்க? சரோஜினியை எழுப்பு. எதுக்கா? அந்த அம்மா எழுந்து போகிறாங்க பாரு. போகட்டும், விடுங்க. ஏண்டி, உங்களுக்கெல்லாம் இதயமே இல்லையா? ஒன்று அவளை நீ எழுப்பு, இல்லைன்னா நான் எழுப்புறேன். நானே எழுப்புறேன். கமலாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. எழுந்து போனாள். கதவை தட்டினாள். மாப்பிள்ளை எழுந்து வந்தார். என்னத்தே? உங்கள் அம்மா கிச்சனுக்கு போகிறாங்க, முடியாதவங்க. சரோவை எழுப்பி செய்ய சொல்லுங்க. சரியத்தே. அவன் போய் சரோவை எழுப்பி அவள் கொட்டாவிகளுடன் வருவதற்குள் மேலும் 1/2 மணி நேரம். நீ போய் படுமா, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், எல்லாரும் என்னை வறுத்து கொட்டவா, நானே செஞ்சுக்கிறேன், நீங்கள் படுங்க. மாமியார் போனதும் அம்மா வந்தாள். நான் பார்த்துக்கிறேன் சரோ, நீ போய் படு. வேண்டாம், இனி நான் தான் செய்யணும். நீ நாளை மறுநாள் போயிடுவ. இதை பார்டி, உங்கள் அப்பா கோணக்கூத்து அடிக்கிறார். சாதாரணமாக அவர் எங்கேயும் போக மாட்டார். ஆஃபீஸ் வீடுன்னு சரியாக இருக்கும். சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே என்கிட்ட தருவார். வீட்டு நிர்வாகம் முழுக்க நான். அடக்கலை அரசியல் அவருக்கு தெரியாது. இப்போ பார்க்கிறார். ரிட்டையர்ட் ஆகிட்டு இவரை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்க போகிறனோ? இப்போ என் கஷ்டத்தை பேசு. ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த 2 நாள் எழுந்துரு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். 3ஆவது நாள் இடுப்பு வலின்னு சொல்லிட்டு நீட்டி படுத்துடு. 2 பெத்து வீடு ஆஃபீஸ்னு போகிற பொம்பளைக்கு தாராளமாக இடுப்பு வலி வரலாம். சரிம்மா, நாசூக்கா செய். சண்டை போடாதே.
கிளவி செய்யட்டும், புரியுதா? ஆகட்டுமா. காலை எழுந்து குளித்து சந்துரு தயாராகி கொண்டிருந்தான். ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்குமா மாமா? நான் வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரோ, லோனுக்கு அப்ளை பண்ணிட்டேன், 15 நாளில் கிடச்சிடும். வீடு வாங்க போகிறதே உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்களா மாப்பிள்ளை? இல்லை, இனிமேல் தான் சொல்லணும். சொல்லிடுங்க. குழந்தைகள் வாழ்கிறதை பார்த்தா வயசானவங்களுக்கு சந்தோஷம்தானே. உள்ளே சரோ, அப்பா உளறார் பாரு. இது தெரிஞ்சு எங்கள் மாமியாருக்கு என்ன வேணும்? என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினச்சி பெருமூச்சு விடும். உங்கள் அப்பாவை இந்த வாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் இனிமேல் உள்ளே வச்சு தான் பூட்டணும். ஆனாலும் ரொம்ப மோசம். குழந்தைகளை ரிக்ஷாவில் ஏற்றிவிட்ட பின் அப்பா புறப்பட்டு போனார். சொந்த வீடு அமைஞ்சிட்டா பல பிரச்சனைகள் எனக்கு தீர்ந்துடுமா. ஆனால் நீங்கள் ஹோமுக்கு போகிறது தான் பிடிக்கல. இரு, அதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட நிறைய பேசலாம். நீ செகண்ட் டோஸ் காஃபி குடிப்பியம்மா? கலந்து எடுத்துகிட்டு வரேன். உள்ளே போனால் சரோ. சரி, நாங்கள் புறப்படுறோம் மாப்பிள்ள. ஆகட்டும் மாமா. 3 நாள் நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க. அப்பா உள்ளே வந்தார். சம்மந்தி அம்மா, நாங்கள் புறப்படுறோம். மாமியார் எழுந்தாள். நீங்கள் போகிறதே எனக்கு பிடிக்கல. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாசத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. சரோ, இங்கே வாம்மா. என்ன, நீ இவங்களுக்கு ஒரே பொண்ணு, அவங்களும் நம்ம கூட வந்துடட்டும். ஒரே வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். சரோ முகம் கடுகடுவன ஆனது. நீ சொல்லு, நான் சொல்லாமலா? எங்கள் அப்பா அப்படியெல்லாம் வந்து இருக்க மாட்டார். அவருக்கு அது பிடிக்காது. அம்மா, நாங்கள் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கிறோம். நல்லா ரெஸ்ட் எடுங்க, புரியுதா? சரிங்க. புறப்பட்டு அவர்கள் போனார்கள். கதவை வெறுமனே சாத்திவிட்டு சரோ உள்ளே வந்தாள். இதை பாருங்க, வீட்டு வேலைகள் ஆஃபீஸ்னு என் ஒருத்தியால் பாடுபட முடியாது. வேண்டாம்மா, எங்கள் அப்பா உளருவார். அவர் ஆம்பிளை, பொம்பளை பிரச்சனை அவருக்கு தெரியாது. நான் எழுந்து வேலைகள் செஞ்சுக்கிறேன். வீடு கட்ட முழு பணமும் எங்கள் அப்பா தான் தரார். ஒரு வகையில் அவருக்கு தரணும்னே இல்லை. சந்துரு கேட்டானா? ஓ, அப்படி வரீங்களா? என் பிள்ளை கேட்கல. உங்கள் அப்பாவா தராருன்னு சொல்கிறீங்களா? ஐயோ இல்லைம்மா. உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டானா? நான் கேள்வி கேட்குறேன். நான் கேட்டேன். எனக்கு உரிமை இருக்குது. நான் ஒரே பொண்ணு. அப்பா 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறது எனக்கு தெரியும். அப்பா குணமும் புரியும். இப்போ பிடிச்சாதான் கிடைக்கும். சும்மாவா தரார்? ஏன் கூடாது? நான் பொண்ணு, எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? பாவம், நல்ல மனுஷன். ஒரே மகள்னு வந்து இருக்க முடியுதா? ஏம்மா, என்ன கஷ்டம்? அவங்களுக்கும் சுதந்திர உணர்வு வேண்டாமா? ஒரே உரையில் 2 கத்திகள் எப்படி இருக்க முடியும்? அம்மா சரக்கன நிமிர்ந்தாள். என்ன வார்த்தை இது? அதாவது நீ இருக்கும் வீட்டில் அவர்கள் எப்படி இருக்க முடியும் என்கிறாளா? நான் எங்கே போவேன்? காசில்லாத அம்மா. என் பிள்ளைக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் இருக்க வேண்டும். என்னால் என்ன உபயோகம்? சரோ அங்கிருந்து போய்விட்டாள். அம்மாவால் நிற்க முடியவில்லை. அப்படியே கட்டில் உட்கார்ந்தாள். உலகமே சுழல்வதைப் போல இருந்தது. அப்பா தன் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்களை அயன் செய்து கொண்டிருந்தார். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணுமா? கண்டிப்பாக. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லீவு இல்லையோ? இருக்குது. அதை என்கேஜ் பண்ணினா கணிசமாக ஒரு தொகை கிடைக்கும். அதான் லீவே எடுக்கல. ரிட்டையர்ட் ஆனால் வீட்டில் தானே இருக்க போகிறோம். உங்களுக்கு போர் அடிக்காதா? வேறு வேலைக்கு போங்கன்னு சொல்கிறியா? இப்போ உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நோய் எதுவும் இல்லை, அதனால் போகலாம். பொம்பளைக்கு எப்போ ஆசை விட்டது? அதுவும் மனைவிகளுக்கு. புருஷனுக்கு காசு வந்தால் சாகிற வரைக்கும் அவனை பிழிஞ்சு எடுக்காமல் இருப்பாங்களா? என்ன பேசுகிறீங்க? உங்களை விட எனக்கு பணம் முசத்தியா? நீ பல்ட்டி அடிக்கிறதுல கில்லாடி. இப்படியும் பேசுவ, அப்படியும் பேசுவ. அம்மா சிரித்தாள். எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன? எங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்ப ஒரு நாள் கூட முகம் சுளிக்காமல் உட்கார வச்சு செஞ்சியே, அது என் கடமை இல்லையா? அத்தை சாகும்போது கூட என் மடியில் தான் உயிரை விட்டாங்க. பாவம், நல்ல ஆத்மா. நீ மருமகளா நல்ல பேர் வாங்கிட்ட. நீ அம்மாவை உட்கார வச்சு செஞ்ச மாதிரி நம்ம சரோ அவங்க மாமியாருக்கு செஞ்சா நீ ஏன் தடுக்கிற? நான் தடுக்கல. அன்னைக்கு நான் வேலைக்கு போகல. சரோ ஒரே குழந்தை. அத்தைக்கு செய்ய எனக்கு நேரம் இருந்தது. டென்ஷன் குறைவு. அவளுக்கு 1000 பிரச்சனைகள். முடிய வேண்டாமா? அம்மாவா ஆகும்போது, அதுவும் கட்டி கொடுத்த மகளுக்கு அனுசரணையாக பேசும்போது எப்படி உங்களால் ஒரு சாஃப்டாக பேச வருது? இதுக்கு எந்த தாயும் விதிவிலக்கில்ல. நீ பிள்ளையை பெற்றுக்கல்ல, அதிர்ஷ்டக்காரி. ஏன் அப்படி பிறந்து நம்ம சரோ மாதிரி அவனுக்கும் கல்யாணம் ஆகி மருமகள் வந்து அவளோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்து பேசினா உனக்கு வலி தெரியும். போதுமே, ரொம்ப ஓவராக போகிறீங்க. உங்கள் வேலையை பாருங்கள். அடுக்களை அரசியல் உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஆம்பளைகள் பல பேர் ஒதுங்கி இருக்கிற காரணமாக தான் அனாதை விடுதியும் முதியோர் இல்லமும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அம்மா பேசவில்லை. அவர் சிரித்து கொண்டே உள்ளே போனார். இது ரிட்டையர் ஆனா நான் செத்தேன். எனக்கு இந்த வயசில் ஏதாவது வேலை கிடைச்சா நான் போயிடலாம். 10 நாட்கள் ஓடிவிட்டது. அன்றைக்கு சரோ மட்டும் காலையில் வந்திருந்தாள். அப்பா, அவரோட லோன் நாளை மறுநாள் வருதுப்பா. 1 லட்சமாம்மா? ஆமாம்ப்பா, அது வந்ததும் நான் வரேன். பில்டர்கிட்ட பணத்தை உங்கள் கையால் கொடுங்க, ராசியாக இருக்கும். சரிம்மா, நீங்கள் தரது போக 2 லட்சம் தேத்தணும். எப்படின்னு தெரியல. சமாளிச்சுக்கலாம்னு மாப்பிள்ளை சொன்னாரே, அவர் சொல்லுவார். எங்கே சமாளிப்பார்? யார் அவ்வளோ பெரிய தொகை தருவாங்க? நீ அட்ஜஸ்ட் பண்ணு, அதான் பார்க்கணும். உன் மாமியார் நகைகள் எதுவும் இல்லையா சரோ? கழுத்தில் ஒரு செயினும் கையில் 2 வளையலும் இருக்குது. 6 சவரன் தேரும். அதை உரிச்சிட சொல்றியாக்கும்.
தப்பில்லை, எப்படியும் இவளுக்கு தான் அது வரப்போகுது. உன் நகைகள் கூட சரோவுக்கு தான், நீ கலட்டி கூடேன். நான் சுமங்கலி, 4 இடத்துக்கு போகிறவ, விதவைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணுமா? இது நல்ல நியாயம்டி. அப்பா ஆஃபீஸ்க்கு போகலையா? போகணுமா? நீ லீவா? இல்லைப்பா, அவுட்டோர் ஒர்க் போட்டுட்டு வந்திருக்கேன், 1 மணி நேரத்தில் போயிடுவேன். கமலா, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். அவர் போய்விட்டார். அம்மா, 2 பேர் சம்பளமும் என்கிட்ட தான் வருது. நான் 3 வருஷமாக சேர்த்த பணம் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் இருக்குது. அடி சக்க, ஆஃபீஸில் 1000 ரூபாய் சீட்டு ஒன்று பிடிக்கிறாங்க, 50 மாதம். அதை நான் கேட்டால் கசிறு போக 40 ரூபாய் தேரும். 80 ஆச்சே, இன்னொரு 20 தேத்திரலாம். இப்போ பாரு, மாமியாரோட மருந்து செலவு. சான் ஏறினா முளம் சறுக்குதம்மா. அதை சொல்லு. நகைகளை வீட்டில் வச்சுக்கிட்டா ஆபத்து. லாக்கருக்கு ஓவரா டெபாசிட் கேட்குறான் பேங்கில். பேசாமல் அடகு வச்சுட்டா பாதுகாப்பு, பணம் கிடைக்கும். சரிடி, வட்டி கட்டணமே, கட்டத்தான் வேணும். 1 மாதம் தந்துட்டு கிளவியோட மருந்துகளை நிறுத்து. பால் நெய்ன்னு வாரி விடாதே. இவ புள்ளை பத்துட்டா பச்சை உடம்போட கிடக்கா. இந்த காலத்தில் காசில்லாத கிளவிகளுக்கு சோறு ஒன்று கிடைக்கிறதே உசத்தி. பேசாமல் போ. சரிம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். பணம் ரொக்கமாக தானே தருவாங்க. மாப்பிள்ளையே ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு வர சொல்லு. சரிம்மா. சரோ வெளியேறினாள். திரும்பவும் வந்தாள். என்னோட கல்லு முக்குத்தி உன்கிட்ட தானே இருக்குது. இப்போ வேணுமா? வேண்டாம்மா, நான் ஞாபகப்படுத்தினேன், போயிட்டு வரேன். வேகமாக புறப்பட்டாள். சரோ, 300 ரூபாய் எடு. எதுக்கு? அம்மாவுக்கு மருந்து வாங்கத்தான். இதை பாருங்க, மாத கடைசியில் வந்து என்கிட்ட பணம் கேட்டால் நான் எங்கே போவேன்? மருந்து வாங்கணுமே சரோ. என்கிட்ட பணம் இல்லை. உங்களால் சமாளிக்க முடியும்னா வாங்கி கொடுங்க. சந்துரு தவித்தான். அம்மா வெளியே வந்தாள். சந்துரு, பணம் இல்லைன்னா கவலைப்படாதே, நடமாடினா சரியாக போகும். இல்லைம்மா, அதிகமாயிட்டா சங்கடம் இல்லையா? ஒரு சங்கடமும் இல்லை. ரொம்ப நாளாக எனக்கு காசிக்கு போக ஆசை. என்னை ஏற்றி அனுப்பிடு. தனியாவா? ஆமாம், வேண்டியது தான். நீ இப்போ இருக்கிற உடம்பு நிலையில் தனியாக காசிக்கா என்ன அவசியம்? இதை பாரு, நான் அடுத்த வருஷம் எல்டிசி போடுறேனே, காசிக்கு எல்லாருமா போகலாம். உங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆயிடுவார், அவங்களும் வரட்டும் சரோ, மாமியார் சொல்ல. அதானே, அப்பா வந்தால் வசதி தான். செலவுகளை பெரும்பாலும் அவர் கவனிச்சுப்பார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலம்மா. எனக்கு காசிக்கு வர பிடிக்கல. என்னங்க, காஷ்மீருக்கு எல்டிசி போடுங்க. மாமியார் நின்றாள். உள்ளே போய்விட்டாள் மௌனமாக. ஏன் சரோ அப்படி சொன்ன? எப்படி? அம்மா பாவம், ஏற்கனவே நோயாளி. அவங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசலாமா? மனசு புண்படாதா? இதை பாருங்க, நடப்பை யதார்த்தத்தை சொன்னேன் நான். அவன் பேசவில்லை. அம்மாவை சரோ அவ்வப்போது ஆட்டம் காட்டுவது சந்துருவுக்கு நன்றாகவே தெரிகிறது. கோபமும் வருகிறது. பேச வழியில்லை. இன்றைய நிலையில் 2 பேர் சம்பாத்தியம் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. 2ம் வந்தே பற்றாக்குறை. இந்த அழகில் சரோ சம்பாதிக்காவிட்டால் எப்படி குடும்பம் நடத்துவது? அவளை எதிர்க்கவே முடியாது. அவள் அப்பா தந்துதான் சொந்த வீடு வரப்போகிறது. மகளுக்கென்று சொல்லி சொல்லி நவீன பொருட்கள் அத்தனையும் இந்த வீட்டுக்கு வாங்கி போட்டது அவர்தான். சரோவும் சமத்துக்கு சமமாக உழைக்கிறாள். என்ன பேச முடியும்? மாலை சரோ புறப்பட்டு கோயிலுக்கு போய்விட்டாள். தம்பி அழைத்தபடி அம்மா வந்தாள். என்னம்மா, உட்காரு. என் நோய்க்காக எதுவும் செலவழிக்காதே. சரோ கிட்ட சண்டை கிண்டை போற்றாதே. நீ போட மாட்ட, தெரியும் எனக்கு. அவளும் உழைச்சாதான் இந்த குடும்ப வண்டி ஓடும். ஆனால் ஒரே ஒரு கேள்விப்பா. என்னம்மா? சொந்த வீட்டுக்கு உன் மாமனார் 5 லட்சம் தரதா சொன்னார். ஆமாம். வீடு யார் பேரில்? நேச்சுரலி சரோ பேரில் தான். நீ வீடு கட்டி தான் ஆகணுமா சந்துரு? ஏம்மா இப்படி கேட்குற? நான் உன் பிள்ளை. எனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைஞ்சா நீ சந்தோஷப்பட மாட்டியா? சந்துரு, என்னை புரிஞ்சுக்கல. புரிய வைமா. 5 லட்சமும் அவர் தரார். அந்த மனுஷன் தங்கமான மனுஷன். ஆனா சொல்லுமா, சரோ தன் பேரில் ஒரு வீடும் வந்துட்டா உன்னை மதிப்பாளா? பார்த்துக்கோப்பா. சந்துரு பேசவில்லை. அது மட்டுமில்லை, ரிட்டையர்டான தன் அப்பா அம்மா தன்னோடு வந்து செட்டில் ஆகணும்னு சரோவுக்கு ஆசை. வரட்டுமே, நான் இங்கே இருக்கிறது இடைஞ்சல்பா. அப்படி யார் சொன்னா? யாரும் சொல்லலை. ஆனால் உண்மை அதுதான். என்னம்மா பேசுகிற நீ? அம்மா அழத் தொடங்கினாள். நீ ஏம்மா அழற? அவன் கேள்வியில் பதட்டம் இருந்தது. அம்மா சட்டென கண்களை துடைத்து கொண்டாள். சிரித்தாள். கண்ணா, ஆம்பளைகளுக்கு பல விஷயங்கள் புரியறதில்ல. பெண்களால் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுப்பா. சொந்த வீடு கட்டி முடித்ததும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நான் போயிடணும். இரவு சந்துரு பெட்ரூமுக்கு வந்தான். குழந்தைகள் உறங்கிவிட. ஏன் உங்கள் முகம் சரியாகவே இல்லை? மருந்து வாங்க முடியலைனா? அதுவும் தான். நான் பணம் இல்லைன்னு சொன்னதே நீங்கள் நம்பலையா? அப்படி நான் சொல்லலையே. நான் கோயிலுக்கு போயிருந்த சமயம் உங்கள் அம்மா ஊதி விட்டாங்களா? சரோ, கொஞ்சம் கண்ணியமாக பேசு. நான் தப்பாக எதுவும் கேட்கலையே. கட்டின புருஷங்கிட்ட அவனோட அம்மாவை பற்றி பேச அசாத்திய துணிச்சல் வேணும். நாங்களும் கேட்டுட்டு பேசாமல் இருக்கமே. என்னங்க, வேறு வழி இல்லை. நீ சம்பாதிக்கிற, முறைச்சிக்கிட்டா பணம் போயிடும். கூட்டணி அரசாங்கம் மாதிரி பொண்டாட்டி சம்பாதிக்கிற வீட்டில் ஆம்பளைகள் சுயமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. பொண்டாட்டி எரிச்சலில் ரிசைன் பண்ணிட்டா ஆட்சி கவுந்துடும். சரோ பேசவில்லை. நமக்கு இந்த சொந்த வீடு வேணுமா?
ஏன் இப்போ இந்த கேள்வி? இதனால் வரப்போகிற பிரச்சனைகளை நினச்சி பயம். என்ன பிரச்சனை? விற்று கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மனநிலை எனக்கு இப்போ இல்லை. ஆனால் நான் யோசிக்கணும். என்ன யோசனை? என் சுய சம்பாத்தியத்தில் கட்டின வீடாக இருந்தால் நான் யாருக்கும் தலைகுனிய வேண்டாமே. உங்கள் சுய சம்பாத்தியமா? இந்த ஜென்மத்தில் நம்மால் வீடு கட்ட முடியாது. பேயறைப்பட்டான் சந்துரு. அன்று காலை அப்பா புறப்பட்ட போது, என்னங்க மாப்பிள்ளை பணம் கிடைச்சா நேரம் இங்கே தான் வருவார், நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்க. சரி கமலா. சொன்னபடி சந்துருவும் சரவும் மாலை 5 மணிக்கு பணத்தோடு வந்து விட்டார்கள். அப்பா வரலையாம்மா? வர நேரம்தான். நாளைக்கு நல்ல நாள், பில்டரை பார்த்துடலாம். இந்த பணத்தை பீரோலவை, நாளைக்கு நாங்கள் வந்து அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறோம். காஃபி கொண்டு வரேன். என்ன டிஃபன் பண்ணட்டும்? பசிக்குதுமா எனக்கு. அத்தையே தொந்தரவு பண்ணாதே சரோ. எனக்கு செய்யாமல் எங்கள் அம்மா யாருக்கு செய்ய போகிறாங்க? அம்மா சூடாக வெங்காய பஜ்ஜி போடுமா? போட்டு தரேன் சரோ. 15 நிமிடங்களில் அப்பா வந்து விட்டார். வெங்காய பஜ்ஜியா? மாப்பிள்ளை வந்து ரொம்ப நேரமாச்சா? சாரி. பரவாயில்லை மாமா, நான் முகம் கழுவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளை. உள்ளே போனார். திரும்பி வந்தார் 10 நிமிடங்களில். எண்ணெய் காயட்டும், நீ வா சரோ. அம்மா ஹாலுக்கு வந்தாள். சரோ, 1 லட்சம் தந்திருக்கா, பீரோவில் வச்சிருக்கேன், அதை முதல்ல திருப்பி கொடு. ஏன்? குடு சொல்கிறேன். என்னப்பா நீங்கள் ஏன் திருப்பி கொடுக்க சொல்கிறீங்க? சாரி மாப்பிள்ளை, நீங்கள் வீடு கட்ட என்னால் உதவ முடியாது. இந்த பணத்தை அட்வான்ஸ் கொடுத்து மாட்டிக்க கூடாது. நாளைக்கு திரும்பி வரலன்னா என்னங்க தரேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்னாச்சு உங்களுக்கு? 2 மாதத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லைம்மா. பின்ன 58லேருந்து 60 ஓய்வு பெற போகிற வயசே அரசாங்கம் உயர்த்தியாச்சு. நாளைக்கு பேப்பரில் வரும். நல்லது தானே? அம்மா முகத்தில் பல்ப் எரிந்தது. அதனால் ரிட்டையர்ட் ஆகாமல் எப்படி 5 லட்சம் வரும்? 2 வருஷம் கழித்து 6 வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 வருஷத்தில் 7 லட்சம் ரூபாய் ஃப்ளாட் 12 லட்சம் ஆகுமேப்பா. எங்களால் எப்படி வாங்க முடியும்? நான் என்னம்மா செய்வேன்? நீங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடுங்கப்பா. வேண்டாம்னா சொல்லுவாங்க. எதுக்கு? நான் ஆரோக்கியமாக இருக்கேன். இந்த 2 வருஷத்தில் பதவி உயர்வு இருக்குது, சம்பளம் கூடும். நல்லது தானே? பென்ஷனும் அதிகரிக்கும். சரோ பேசவில்லை. அதனால் தான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், வீடு இப்போ வேண்டாம்னு. இந்த பணத்தை பேங்கில் போட்டு வைங்க, வட்டி கிடைக்குமே. சரோ, உள்ளே வாம்மா. மாப்பிள்ளைக்கு பஜ்ஜியை எடுத்து கொடு. பஜ்ஜி சாப்பிட்ற மூடே போச்சுமா. உள்ளே வந்தாள். என்னம்மா இது? கஷ்டப்பட்டு 1 லட்சம் தேத்திட்டார். எத்தனை எதிர்பார்ப்போட வந்திருப்பார். அவரோட மூஞ்சி செத்து போச்சுமா. என்னடி பேசுகிற நீ? 2 வருஷ சர்வீஸை விட முடியுமா? அம்மா அப்பா வேலைக்கு போய் இனி யாரை கட்டி கொடுக்கணும்? நிறுத்தடி. ஏன் வர வருமானத்தை விடணும்? உங்கள் அப்பா விடுறேன்னு சொன்னால் கூட நான் சம்மதிக்க மாட்டேன். டிஃபனை கொண்டு போய் கொடு. உனக்கு ஏற்கனவே அவ்வளோ பெரிய தொகையை அப்பா எனக்கு தரது பிடிக்கல. இப்போ உனக்கு சந்தோஷமாச்சு. சரோ, என்கிட்டயா நீ பேசுகிற? சரோ டிஃபனுடன் வெளியே வந்து விட்டாள். 10 நிமிடங்களில் காஃபி வந்தது. அப்போ நாங்கள் புறப்படுறோம். சரோ, பணம் இருட்டி போச்சு, எடுத்துகிட்டு போக வேண்டாம், நாளைக்கு வரோம். புறப்பட்டு போய்விட்டார்கள். உள்ளே வந்தார்கள். நீ ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்க? அம்மா அழத் தொடங்கினாள். எதுக்கு இப்போ அழுகை? அவள் என்ன பேச்சு பேசிட்டு போறா தெரியுமா? ஏன், என்ன சொன்னா? அம்மா அதை திருப்பி சொல்ல, ஆமாம் உண்மையதானே சொன்னா. என்னங்க? இருடி, உன் பொண்ணோட சுயநல குணத்தை கண்ணால் நீ பார்த்தியா? அவளுக்கு சொந்த வீடு கிடைக்கலன்னு ஆனப்ப பிடிக்காம போச்சு. அப்பா அப்பான்னு கொஞ்சுவாளே என்ன, இப்போ சிரிப்பு கூட இல்லை பார்த்தியா? பல பெண்கள் இன்னைக்கு அப்படித்தான். பிறந்த வீட்டிலேருந்து நிறைய கிடைக்கணும், அதை எடுத்து சொல்லி புகுந்த வீட்டில் குறிப்பாக மாமியாரை மட்டம் தட்டணும். உன்னை கடிக்கும்போது வலிக்குதா? மாமியாரை எப்படியெல்லாம் பேசுகிறா உன் பொண்ணு. அப்போ உனக்கு புரியல. இப்போ பேயடியா? தனக்குன்னு வந்தாதாண்டி தெரியும் தலைவலி. கமலா பேசவில்லை. புறப்படு. எங்கே? உன் பொண்ணு வீட்டுக்கு தான். எதுக்கு இப்போ? அவளோட நிஜமான சுயரூபத்தை அங்கே போய் அப்பட்டமா நீ தரிசிக்கலாம். சில உண்மைகளை எல்லாரும் புரிஞ்சுக்க இது வாய்ப்பு. வா. கடைசியில் புத்தியை காட்டிட்டார் எங்கள் அப்பா. ஏன் இப்படி பேசுகிற சரோ? யாராக இருந்தா என்ன? இவர் தொடர்ந்து வேலைக்கு போய் எந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணும்? சரோ, எவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆஃபீஸில் கூட தம்பட்டம் அடிச்சிட்டேன். ஓகேம்மா, 2 வருஷம் கழிச்சு வரத்தானே போகுது. இல்லைங்க, காஸ்ட் ஏறி நம்மால் கட்ட முடியாமல் ஆகும். சரி போகட்டும். என்னால் அப்படி விட முடியல. எங்கள் அம்மாவுக்கும் மனசு வரல. சரியான கஞ்சம். வீட்டு படி ஏறினார்கள். என்னடா சந்துரு, பணம் கிடச்சிதா? படக்கன சந்துருவுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. உனக்கு இப்போ வீடு வேண்டாம்னு சொன்னியே, உன் நாக்கில் என்ன வச்சிருக்க? அது பலிச்சு போச்சு. சந்துரு, மாமனார் தரலன்னு நான் ஆதங்கப்படலை. ஆனால் எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும். எங்கள் 2 பேருக்கும் அது இல்லை. என்னப்பா ஆச்சு? எதுவும் ஆச்சு. என்னங்க? அந்த பணத்தை ஆஃபீஸில் திருப்பி கட்டிடுங்க. இல்லைன்னா வைத்திய செலவுக்கு முழுங்கும். வீட்டை நிறுத்தலாம். இது மாதிரி விஷயங்களை நிறுத்த முடியுமா? சந்துரு, எனக்கு நீ மருந்துகள் வாங்காதேன்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லுவ. அதிகமாக நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடணும். அதுக்கு நான் தானே செலவழிக்கணும். எனக்கு உன்னை விட்டா யாரப்பா இருக்காங்க? சரி, பணத்துக்கு பணம் தானே வேணும். அம்மா பசிக்குது. குழந்தைகளில் மூத்தவள் சொல்ல பலர்னு அறைந்தாள் சரோஜினி. ஏம்மா குழந்தைய அடிக்கிற?
குழந்தையை மட்டும்தானே அடிக்க முடியும்? ஏன் பெரியவங்களை கூட வார்த்தைகளால் நீ அடிச்சுக்கிட்டு தானே இருக்க. குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்ப அப்பா அம்மா. சரோவின் முகத்தில் சிரிப்பே இல்லை. என்னம்மா, சாதாரணமாக நாங்கள் வந்தால் மினிஸ்டரே வந்த மாதிரி பதறுவ. காசு தர வரைக்கும் தான் தாய் தகப்பன் கூட. இல்லைன்னு சொல்லிட்டா எகத்தாளமாக போயிடும் இல்லையா? வாங்க மாமா. தேங்க்யூ மாப்பிளை. கொஞ்சம் பேசணும், அதான் 2 பேரும் வந்தோம். அவங்களை உட்கார சொல்லு சந்துரு. இருக்கட்டும்மா, நாளைக்கு போய் வீட்டுக்கு முன்பணம் கட்டிடலாம் மாப்பிள. எப்படி மாமா? நான் தொடர்ந்து 2 வருஷம் சர்வீஸில் இருந்தால் என் பொண்ணோட சாபமே எங்களை பொசிக்கிடும். அப்பா, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். பணம் அடுத்த வாரமே வந்துடும். சரவமுகத்தில் தெளிவு. எழுந்து வந்தாள். அப்பா, எனக்காக நீங்கள் வாங்க வேண்டாம். சரோ பாசாங்கு வேண்டாம். அப்பா, உனக்காகத்தான் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்க போகிறேன். ஆனால் உன்னை புரிஞ்சுக்க இது நல்ல சந்தர்ப்பம் எனக்கு. மாப்பிள்ளை, அவள் சம்பாதிக்கிற மனைவி. அவ தயவு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்களால் அவை பேச்சை மீற முடியாது. மாமா விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். நீங்கள் சொந்த வீட்டில் செட்டில் ஆக போகிறீங்க. நாங்கள் செட்டில் ஆக வேண்டாமா? நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு முன்பணம் கட்ட போகிறேன். ஒரு ஆளுக்கு மாதம் 2000, 3 பேருக்கு 6000. யார் 3 பேர்? சரோஜினி கேட்டாள். நான், உங்கள் அம்மா, என் சகோதரி. உங்களுக்கு ஏதுப்பா சகோதரி? அப்பா ஒரு முறை எல்லாரையும் அழுத்தமாக பார்த்தார். சம்மந்தி அம்மானிடம் வந்தார். இவங்க தான் மாமா. ஆமாம் மாப்பிள்ளை, சொந்த வீட்டுக்கு அப்பா பணம் தந்ததால் அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு மாமியாரை எங்கே விரட்டுறதுன்னு தெரியாமல் என் பொண்ணு தவிக்கிறா. அவள் பாஷைப்படி ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதாம். ஆனால் இப்போ 2 கத்தியும் ஒரே உரையில் தான் இருக்க போகுது. இதெல்லாம் கூர்மையான கத்திகள் இல்லை, வயசான கத்திகள். அதனால் உரைன்னு ஒன்று கிடச்சா போதாதா? அப்பா, எப்படியும்மா, நீ சந்தோஷமா இரு. சம்மந்தி அம்மா, இல்லை இல்லை, இனி அந்த உறவு வேண்டாம். நீங்கள் என்னை விட வயசில் பெரியவங்க, அக்கான்னு சொல்லலாம். அக்கா புறப்படு. கமலா அருகில் வந்தாள். சம்மந்தி அம்மா அழத் தொடங்க, அழாதீங்க, நானும் என் பொண்ணோட சேர்ந்து ஆடினேன். ஆனால் என்னையும் அவள் செருப்பால் அடித்தப்ப உங்கள் சங்கடம் புரிஞ்சுது எனக்கு. என் வீட்டுக்காரர், அதான் உங்கள் தம்பி இருக்கார். நீங்கள் சாகிற வரைக்கும் நிம்மதியாக எங்கள் கூட இருக்கலாம். வாங்க. சந்துரு, மாப்பிள்ளைக்கிட்ட கேட்காதீங்க, அவர் தொலைஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. வாங்க. 3 பேரும் நடந்து போகிறார்கள். வயது ஆகிவிட்டாலும் சில பேர் இப்பொழுதும் சிங்கங்கள் தான், சிறுமுயல் அல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.